அம்மை சண்முகம் சாலை, லாய்ஸ் ரோட், ராயப்பேட்டை, எம்ஜிஆர் மாளிகையை யாராவது மறக்க முடியுமா? 1972 துவக்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 1977 ஆட்சி பெறும், பெரும்பான்மையுடன் ஆட்சி பெறும். 1987 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவு. 1989 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஜா அணி, ஜே அணி என இரண்டாக பிரிந்து அந்த தேர்தலில் ஆட்சியை இழந்த நிலை. 2016 ஜெயலலிதா மறைவு. மீண்டும் அதிமுகவில் பிளவு. 2017 ஜெயலலிதா இருந்த இடத்தில் எடப்பாடி பழனிசாமி. 2021 திமுக ஆட்சி கட்டிலில் அமர 75 இடங்களை பெற்று அதிமுக எதிர்க்கட்சி. 2026 அதிமுகவுக்கு 3வது இடம், 53 இடங்களில் வெற்றி. இப்படி 2 தொலைக்காட்சி, 2 நாளிதழ்கள், 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட ஒரு இயக்கம் 2 வருடங்களுக்கு முன் துவக்கப்பட்ட கட்சியால் அபகரிக்கும் நிலை. ஏன்? எதற்காக? ஒரு மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு, ஒரு மிகப்பெரிய சவால். அக்கட்சியின் தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் ஆதவ் அர்ஜுனா வெளிப்படையாகவே 90% அதிமுகவினர் தமிழக வெற்றி கழகத்தில் என்று அறிவிக்க, அக்கட்சி தலைமையோ எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் சனிக்கிழமை தோறும் அதிமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி நாளாகவே மாற்றிக் கொண்டிருக்கிறது. சனிக்கிழமை வந்துவிட்டாலோ எத்தனை பேர் அதிமுகவில் இருந்து முன்னாள் நிர்வாகிகள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்கள் எப்படி போய் எவ்வளவு பேர் சேர்வார்கள் என்பது அறியா வண்ணம் திகைக்கிறது அதிமுக தலைமை, எடப்பாடி தலைமை. இதோ இன்று 10,000 பேர் சென்றார்கள், 35,000 பேர் சென்றார்கள் என்ற எண்ணிக்கையை பார்க்கும்போது அதிமுகவை அபகரிக்கும் தமிழக வெற்றி கழகம், அதன் தலைவர் விஜய், இன்றைய தமிழக முதல்வர் ஏன் இந்த ஆக்கிரமிப்பு, ஏன் இந்த அபகரிப்பு என்பதை பார்ப்போம். தமிழ்நாடு 39 மக்களவை தொகுதிகளை கொண்ட ஒரு மாநிலம், 234 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு மாநிலம், 38 மாவட்டங்கள், வருவாய் கோட்டங்கள் 87, மாநகராட்சிகள் 25, நகராட்சிகள் 141, பேரூராட்சிகள் 490, மாவட்ட ஊராட்சிகள் 31, ஊராட்சி ஒன்றியங்கள் 388, கிராம ஊராட்சிகள் 12,525. இப்படி தாலுகாக்கள் 310, பீர்க்காக்கள் வருவாய் 1,349, கிராமங்கள் மொத்தம் தமிழகத்தில் 17,680. இப்படி இருக்கும் தமிழகத்தில் 2027 ஆண்டு மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சி போன்ற தேர்தல்களை மார்ச் மாதம் நடத்த உள்ளது தமிழக தேர்தல் ஆணையம். இதற்கான கட்டமைப்பு வலுவாக உள்ளது தமிழகத்தில் திராவிட கட்சிகள். அதில் திமுகவும் அதிமுகவும் வலுவான கட்டமைப்பு கொண்ட இந்த கட்சிகளில் தேர்தலில் இவர்களை வெல்வது எம்ஜிஆருக்கே சவாலாக இருந்தது. அப்படியாப்பட்ட பெரிய கட்டமைப்பு கொண்ட திமுக தற்பொழுதுதான் ஆளும் கட்சியாக இருந்து வருவாய், நிதி மற்றும் தொண்டர்களின் வசதி வாய்ப்புகள் பெருகியுள்ள நிலையில் 2027 ஆண்டு தேர்தலில் நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியில் அவர்கள் வலுவாக எதிர்த்து நிற்பார்கள். ஆனால் 2021க்கு பிறகு எதிர்க்கட்சி, தற்பொழுதும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்து தவிக்கும் அதிமுகவில் தொண்டர்களுக்கும்
நிதி பிரச்சனை. இந்த சவாலான காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தியது தமிழக வெற்றி கழகம். அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும். வருகின்ற 2027 ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறும் தேர்தலில் அதிமுகவில் பெரும்பான்மையான உறுப்பினர்களை கட்சிக்குள் கொண்டு வந்து கட்டமைப்பு இல்லாமல் தவிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிமுக தொண்டர்கள் வலுவான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவார்கள். ஏற்கனவே இருக்கும் கட்டமைப்பில் பெயர் மாற்றம். அதிமுக ஊராட்சி நகராட்சிகளை தமிழக வெற்றி கழகத்தின் ஊராட்சி நகராட்சி தொண்டர்களாக மாற்ற மிகப்பெரிய பின்னணி, மிகப்பெரிய திட்டம். இதற்கான திட்டத்தை தமிழக வெற்றி கழகம் மிகவும் பாதிக்கப்பட்டு வலுவிழந்து, ஏன் வலுவான நிலை இல்லாத அதிமுகவை குறிவைத்து தாக்குதலை தொடுத்து விட்டதே என்று சொல்லலாம். எடப்பாடி திணறுகிறார். அவரும் இவர்களுக்கு சாதகமான சில சூழலை ஏற்படுத்தி விட்டாரே என்று சொல்ல வேண்டும். கட்சியை விட்டு செல்பவர்களை உடனே நீக்குவதும், அவர்களை அரவணைக்காமல் அவர்கள் மீது அவதூறு பேசுவதும் அவருடைய மிகப்பெரிய பின்னடைவுக்கு காரணம். எல்லோரையும் போ என்று எடுத்துரைக்கும் அவரது வார்த்தைகள் வருகின்ற நகராட்சி மாநகராட்சி தேர்தலுக்குள் அதிமுகவில் கிட்டத்தட்ட 90% என்று தமிழக வெற்றி கழகம் சொன்னது போல் நடந்துவிடக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிகப்பெரிய அளவில் இருக்கின்றன. எம்எல்ஏ தேர்தலில் வெற்றி பெற்றும் தங்களது பதவியை 1 மாதத்துக்குள்ளாக ராஜினாமா செய்யும் அதிமுக எம்எல்ஏக்களின் நிலையை பார்த்தாலே எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் கட்சியில் இணைய வருபவர்களை வரவேற்காமல் விரட்டி எடுக்கும் மனப்பான்மை அதிமுகவை வலுவழுக்க செய்துவிட்டது. இதை புரிந்து கொண்ட தமிழக வெற்றி கழகம் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள ஆரம்பித்து விட்டதே என்று சொல்லலாம். அதன் விளைவுதான் சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு செல்வது போல் பனையூருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அதிமுக தொண்டர்கள். இதே நிலை நீடித்தால் எடப்பாடி பழனிசாமியை தவிர வேறு யாரும் அதிமுகவில் இருக்க மாட்டார்கள். சொல்ல முடியாது. ஓபிஎஸ்ஐ போல் அவரும் இணைந்தாலும் இணையலாம். இது மிகப்பெரிய ஒரு தலைவரின் கட்சி இப்படி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த பிறகு கூட நிலை குலைவது என்பது வரலாற்றுக்கு மிகப்பெரிய குற்றமாகவே கருதப்படும். ஆக்குபைட் என்று சொல்வார்கள். அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள் வலுவிழந்து நிற்கும் நாடுகளை தங்களது கட்டுப்பாடுக்குள் கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய தாக்குதலை தொடுப்பது போல் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவை, அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எம்ஜிஆர் பெயரை சொல்லி ஆக்கிரமிக்க செய்ய ஆரம்பித்து விட்டது. இது வரலாற்றில் மிகப்பெரிய பதிவாகவே எதிர்காலத்தில் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை.